ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க. அவ சாகரும் அவளும் ஒண்ணா இருக்கிற போட்டோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்ப அது காத்துல பறந்து போயிடுது. உடனே பயந்துட்டு அதை பிடிக்கிறதுக்கு போறா. அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஒரு நெருப்புல போய் விழுந்துருது. இதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. உடனே நெருப்புல கையை வச்சு அந்த போட்டோவை தட்டு தடுமாறி எடுத்துடுறா. நல்ல வேளை அந்த போட்டோ ஃபுல்லா எரியாம லைட்டா தான் எரிஞ்சிருக்கும். சாகர், உன்னோட போட்டோ மட்டும் இல்லை, எதுவுமே நான் எரிய விட மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. இங்க வந்து அப்படியே நம்மளோட சாகரை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்காரிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். சரி, எல்லாரும் ரெடியா கிளம்பிடுங்க, நம்ம எல்லாம் வந்து எங்களோட கிராமத்துக்கு தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல வந்து அவனும் அவனோட ரெண்டு ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு லேடி வந்து தலையில முக்காடு போட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. அவளோட புருஷங்கார இவளை ரொம்பவே டாமினேட் பண்ற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து கேக்குறா, சாகர் என்னது இது, எதுக்கு இவங்க முக்காடு போட்டிருக்காங்க, அப்புறம் இவர் எப்படிலாம் பேசுறாரு பாத்தியா அப்படின்னு கேட்டா, இது வந்து கிராமம் இல்ல, அதனால இந்த மாதிரி முக்காடு தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இருந்தாலும் இந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசுறான்ல, இவனுக்கு கண்டிப்பா பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆளு வந்து தனியா அங்க போய் நிற்கும் போது உடனே வந்து அந்த ஆள்கிட்ட போயிட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, பொது இடத்துல உன் முன்னாடி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா, நீ யாடி ரொம்ப திமிரா பேசுற உன்ன அப்படின்னு சொல்லி இவளை அடிக்க வர, உடனே சாகர் அந்த இடத்துக்கு வந்துருவான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட ஃப்ரெண்டையும் நீ அடிக்க வருவ, இரி உன்னை போலீஸ்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ண போனா, உடனே அங்க இருக்கிற பொண்டாட்டிக்காரி வந்து இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த ஆளும் சாரி கேட்டுடுறான். உடனே இந்த பிரச்சனையை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அப்பாடா, ஒரு பிரச்சனையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே கங்காவை தான் காட்டுறாங்க. அவ காஃபி எடுத்துட்டு பாட்டிக்கு எடுத்து வந்து கொடுக்கும்போது அங்க அத்தைக்காரி வந்து நிறைய பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு புரோக்கரும் இருக்காரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, யாருக்கு பொண்ணு பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சாகருக்கு தான் பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே நர்வஸா இருக்கான். அப்பதான் வந்து சாரதா இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி இந்த பாருங்க ஆண்டி, இப்ப எதுக்கு வந்து அவசர அவசரமா சாகருக்கு பொண்ணு பார்க்கணும், சாகர் தான் வந்து இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்துருவான்ல, அவன் வரட்டும், வந்தோன்னா அவனுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, அதனால இவ்வளவு அவசரம் வேணாமே அப்படின்னு கேட்டா, சாரதாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. கங்காவும் சாகரும் சின்ன வயசுல எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ இது சரியா வராது, சாகர் வந்து ஒருவேளை இந்த இவரை தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உள்ளாக்க நிறைய வேலை இருக்கு, போய் அதை போய் பருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட, உடனே அத்தைக்காரியும் வந்து திமிரா பேசுறா. ஆமா ஆமா, உனக்கு என்ன இங்க வேலை, போடி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க சும்மா பேசாதீங்க வாய் முடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் திமிரா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்கா. ஐயோ இதுக்கு இந்த வீட்டுல உள்ளவங்க இப்படி பண்றாங்க, என்ன சாகருக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து என்னத்தான் செலக்ட் பண்ணுவான்னு, அப்படி இருக்கும்போது ஏன் இங்க இருக்கிறவங்களும் இப்படி பறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. உடனே வந்து அண்ணங்கான்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, இந்த பாருங்கன்னா சாகர் வந்து ஊருக்கு வரதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி எல்லாம் பேசுறாங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, சாகர் ஊருக்கு வரட்டும், அது வரைக்கும் இது எல்லாத்தையும் நீங்க தான் தடுத்து வைக்கணும், நீங்களே வந்து உங்க அப்பாட்ட பேசுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பாட்ட நானும் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, ப்ளீஸ் நான் எனக்காக நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நான் போய் அங்கிள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, நான் சொன்னோன்னா நீங்க பேசினா போதும் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவனை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டு போறா. அதுக்கப்புறம் வந்து அவளும் வந்து சொன்ன மாதிரி காஃபியை எடுத்துட்டு போயிட்டு அங்கிளோட ரூமுக்கு கொடுத்து அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கிள் இது பாருங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட உடம்பு மேல வந்து கேரிங்காவே இருக்க மாட்டீங்க, நீங்க வந்து என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன நான் சொல்லிருப்பேன்னா அதெல்லாம் சாப்பிடணும் சரியா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அண்ணன் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். இவன் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படி முழிச்சிட்டு இருக்கான். சாரதா வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்கா. அதுவும் நம்ம கங்காவோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இவ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர போலயே, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதை பத்தி பேசுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தடுக்க பாக்குறா. அப்போ வந்து இவன் பேச வரும்போது அங்கிள் வந்து என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், சீக்கிரம் சொல்லு எனக்கு வேலை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான். இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போறாரா. உடனே எனக்கு செம்மையா கோவம் வந்துருது. ஆமா, என்னை பத்தி நீங்க எப்பவுமே கேர் பண்ணதே இல்லை, என்ன மதிச்சதும் இல்லை, என்னை எப்பவுமே வந்து குறைச்சு தானே மதிப்பிடுவீங்க, என்னை வந்து இங்க இருக்கிற சாதாரண ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்க, உங்களோட செல்ல பைய சாகர வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சீங்க, இப்ப நான் ஒரு பேச வரேன் ஆனா அதை காது கொடுத்து கூட கேட்க உங்களுக்கு தோணல, போதும் நிறுத்துங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறான். உடனே ஒரு கோவத்துல நின்று போயிடுறாரு. உடனே வந்து இவன் எல்லாருக்கும் முன்னாடியே போய் கத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப வந்து சாரதா வந்து சமாதானப்படுத்துறாங்க, ஏன்டா அப்படி
பேசுற? நீ எதுக்கு பீச்சு பீச்சு பேசுற? உன்னோட தம்பி வந்து அவனோட ஹார்ட்ல ஹோல் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அவன் வந்து இங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்கிறதுக்காக தான் நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம். அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. நீ ஏன் இப்படி பேசுற? 2 பேருமே எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. இந்த மாதிரிலாம் பேசி பேசி என்ன வந்து மாத்தாதீங்கம்மா. எனக்கு தெரியும் உங்களுக்குலாம் அவனை தான் பிடிக்கும். என்னை விடுங்க. என்னோட சந்தோஷம் எதையுமே நீங்க வந்து யோசிச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். இங்க வந்து நம்ம கங்காக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. ஐயோ என்னடா இது நம்மளால இந்த மாதிரி சண்டை ஆயிடுச்சே அப்படின்னு நிறைய பேர் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. யாராவது நம்மள திட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து கங்காவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அண்ணன் வந்து ஏன் இவ்வளவு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா காதலிச்சிருப்பாரு. சோ அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். உடனே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கங்கா வந்து அந்த கல்யாணத்தை நேரத்துலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிடா. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து இவளோட ஃப்ரெண்டு தான் போல. அதனால உரிமையா பேசிட்டு இருக்கா. இந்த பாருடி நான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். நீ எதுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நீ உண்மையா வந்து அவரை தானே காதலிச்ச. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? இந்த பாரு லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நீ புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்காத. நீ வந்து பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நிறைய சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த பொண்ணும் அப்படி பேச வரும்போது டக்குன்னு அந்த இடத்துல திரும்பி பார்த்தா அப்பாக்காரர் வந்துடுறாரு, அந்த பொண்ணோட அப்பா. உடனே கோவமா கங்காவே இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த விதவை பொண்ணு எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட பொண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருப்ப? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவளை வந்து புடிங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கையை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களை எல்லாம் கடிச்சு விட்டுட்டு இவ பாட்டு வேகமா அந்த கூட்டம் எல்லாத்தையும் தாண்டி வேகமா ஓடி போயிடுறா. சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறா யாருக்குமே தெரியாம. ஆனா அவனுங்கெல்லாம் சும்மா இருப்பானுங்களா? வேகமா வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த அப்பாக்காரன் வந்து கத்துறான். எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட். அந்த கங்கா எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி கத்துன உடனே அங்க இருக்க ஷாரதா வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த பாருங்க இந்த கங்காங்கிற விதவு பொண்ணை எங்கேயாச்சும் போய் சேர்க்காம உங்க குடும்பத்துல வச்சிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. என்னோட பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குறா. இவ யாரு என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த? இவளை நீங்க அடக்கி வைங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அண்ணங்காரன் வந்துடுறானா. அண்ணங்காரனை பார்த்தவொன்னா அவனோட சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அப்பாக்காரர் ரொம்ப கோவமா பேசுறாரு. இவனுக்கு என்னோட பொண்ணு கேக்குதா? அதனாலதான் இவன் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காளா? இவனோட தூது தான் அவளா? அந்த பாடா தேவையில்லாம என் பொண்ணோட கல்யாணத்தை யாராவது நிறுத்த பாத்தீங்க உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். என்னோட அந்தஸ்துக்கு நீங்களாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசிட்டு போயிடுறாரு. உடனே வந்து இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. கங்கா மேல தான் செம்ம கோத்துல இருக்காங்க. உடனே ஷாரதா திட்டுறாங்க, உனக்கு இது தேவையில்லாத வேலை. என் பையனுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், புரியுதா? அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் ஏன் கிட்ட சொல்லுவான். நீ எதுக்கு என்ன கேட்காம அந்த வீட்டுக்கு போனா அந்த பொண்ணை போயிட்டு கல்யாணத்தை நிறுத்த நீ எதுக்கு சொல்ற? இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற? உன்னால எனக்கு எங்க குடும்பம் மான மரியாதை எல்லாமே போயிட்டே இருக்கு. உனக்கு பாவ பார்த்து நாங்க இந்த வீட்டுல சேர்த்தது தப்பா போச்சு போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கங்காவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அண்ணக்காரனுக்காக தான் வந்து அவ ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணியிருப்பா. கடைசியில இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, நம்மள வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தியாவே அவங்க ஏத்துக்கல போலங்கிற மாதிரி ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருப்பா. என்ன சொல்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் இங்க ஷாதாவை காட்டுறாங்க. அவங்க ரூம்ல இருந்துட்டு அப்படியே கண்டதையும் வந்து குழப்பி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கங்கா வர வர ரொம்ப உரிமை எடுத்துட்டு எல்லா விஷயத்திலயும் மூக்கம் நுழைச்சிட்டு இருக்கா. நாளைக்கு சாகர் வந்துட்டானா இவ இன்னும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவா. இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளில துரத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ட மினிக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே வந்து நம்ம கங்காவை காட்டுறாங்க. அண்ணங்கார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அந்த பாருங்க நான் உங்க கஷ்டம் வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது. நீங்க உண்மையா மனசார காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணங்கும் போது உங்களால எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு புரியுது. நீங்க ஏன்னா வந்து அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டீங்க, கொடுங்க உங்க போனை, அவள்கிட்ட வந்து கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுத்து பேச வைக்கிறா. உடனே வந்து அங்க வந்து அந்த பொண்ணு வீட்டுல வந்துடுறாங்க யாரோ. டக்குன்னு அவ போனை கட் பண்ணிடுறா. உடனே வந்து அண்ணக்கார சொல்ல, அந்த பாரு கங்கா நீ தேவையில்லாம எதுவும் பண்ணாத. நாங்க 2 பேரும் சேரணும்னு இல்ல போல இந்த ஜென்மத்துல, அதனாலதான் நாங்க இப்ப பிரியிறோம். நீ வந்து எதுவும் பண்ணாத. எனக்காக இந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் வந்து சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. நீ மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுற பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிடுறான். இருந்தாலும் கங்காக்கு மனசே கேட்கல. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. அடுத்த நாள் காலையில கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. அதை வந்து அவளோட காலில தூக்கி ஊத்திக்கிறா. அதோட எல்லாரும் கூட்டம் கூடிய அவளுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவ ஏதோ ஒரு பிளான் பண்றா, அது மட்டும் நல்லா தெரியுது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னொரு காத்திருங்கள்.